எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, விஜய் அவர்களுக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ இடைஞ்சல் கொடுத்து விஜய் அவர்களை மக்களை சந்திக்க விடாமல் இந்த திமுக ஆளுங்கட்சி பண்ணுறது தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். கண்டிப்பாக விஜய் அவர்கள் இந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி தான் மக்களை சந்திக்கக்கூடிய வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 60 நாள், அதிகபட்சம் 60 நாளில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இந்த சட்டமன்ற தேர்தலோட இந்த திமுக கொடூரமான ஆட்சியை பண்ணிட்டு இருக்கக்கூடிய திமுக அரசு தமிழக மக்களால் தூக்கி எறியப்பட போகுது. என்னடா இவன் இதவே சொல்கிறானே, இது உண்மையா, நடக்குமா, சாத்தியம் இருக்கா, இல்லையா அப்படின்னு யாரெல்லாம் யோசனை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு கண்டிப்பாக தெரியும். அதாவதுங்க, தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் இருக்கக்கூடியதில் நான் ஒருத்தன் தானே சொல்கிறேன், இதனால் எல்லாமே மாறுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்னுடையது அல்லன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? தமிழக மக்களுடைய எண்ணங்களில் என்ன இருக்குது, தமிழக மக்களுடைய மனசில் என்ன இருக்குதோ அதை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதாவதுங்க, பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் திமுக ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடக்கூடிய ஊடகங்களை மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா திமுக ஆளுங்கட்சி எதிர்த்து ஏதாச்சும் ஒன்று பண்ணினாங்கன்னா அந்த சேனல் முடக்கிறதா இருக்கட்டும், வேறு வேலைகளை திமுக ஆளுங்கட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் திமுக பார்த்து ஊடகங்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன மாதிரி என்னோடய யூடியூப் சேனல் மாதிரி எத்தனை யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா? இவங்க எல்லாமே தமிழக மக்களிடையே அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நேரில் போய் சந்தித்து அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது, இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன பிரச்சனைலாம் திமுக ஆளுங்கட்சி தீர்த்து வச்சாங்க, இன்னும் என்னென்ன பிரச்சனையை தீர்த்து வைக்கல, நல்லது பண்ணியிருக்காங்களா, பண்ணலையா, அந்த சம்மந்தப்பட்ட தொகுதியில் எம்எல்ஏக்கெல்லாம் போயிருக்காங்களா, எம்பிக்கெல்லாம் போயிருக்காங்களான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளை மக்களை நேருக்கு நேராக சந்தித்து யூடியூப் சேனல்கள் எல்லாமே பேட்டி எடுத்துருக்கிறாங்க. அவங்க எடுத்த பேட்டியில், தமிழக மக்கள் கொடுத்த பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எங்கள் தொகுதிக்கு யாருமே வரல, 4.5 வருஷமாக யாருமே வரல, தேர்தல் நடக்கக்கூடிய தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அவங்களுடைய குறைகளை சொல்லி கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறாங்க, எங்களுடைய ஓட்டு தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் அவர்